நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 18, 2026 முன்னிரவு 8 மணி. சரி, இன்றைக்கி நம்ம லோக்கல் பாலிடிக்ஸில் அங்கங்கே கிடைக்கிற சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு முடிந்தளவுக்கு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, என்னென்னா சில நேரம் ஏன் முடிந்தளவு விருப்பு இல்லாமல் சொல்ல அப்படின்னா, நமக்கு என்ன தான் நம்ம படித்தாலும் நமக்கு சில நேரங்களில் இவர் டிவிக்கே நல்லது பண்ணாங்கன்னா டிவிக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா டிஎம்கே காரங்க வச்சுக்கிறாங்க. இல்லை டிவிக்கு சரியில்லை அப்படின்னா டிஎம்கே சந்தோஷப்படுறாங்க, டிவிக்கு வருத்தப்படுறாங்க. ஏன்னா நமக்கு எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம எப்படின்னா கிடைக்கக்கூடிய செய்தி எப்படி, அந்த செய்தி கரெக்ட் தானா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம். அதனால் விருப்புங்கிறது நமக்கு இல்லை. ஆனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கடந்த 2.5 வருஷமாக திமுகவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் திமுக முழுக்க திமுகவுக்கு எதிராக பேசுகிறது இல்லை. அவங்களுடைய ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், மைனஸ் சொல்லுவோம். ஏற்கனவே இவிஎம்மால் தோற்றுருக்காரோ அப்படின்னு நான் டேட்டா எடுத்து அதை போட்டோன்னே அது பெரிய அளவுக்கு பரபரப்பாச்சு. நான் அதுலேயும் ஃபேஸ்புக்கில் பார்த்தா அது போகுது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு அது பயங்கரமாக போகுது. அப்போ என்ன, எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். எனிவே, ஸோ நம்ம முதல் செய்தியாக ஏன்னா 1, 2, 3, 4 சில செய்தி சொல்ல போகிறோம். முதல் செய்தியாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாலின் திருவாய் மலர்ந்திருக்கார். என்ன சொல்கிறாரு, இப்போதைக்கு டிவிக்கே அதாவது தாவேக்கா அமைச்ச அரசு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் பொய்யா சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த உண்மையை போட்டு உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா திரு ஸ்டாலின் அவர்களே, நல்லா உடைச்சிங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது உங்கள் காது திறந்துருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் யார் தப்பு பண்ணுறாங்க, யார் ரைட் பண்ணுறாங்க, உங்கள் கட்சியில் தப்பு பண்ணாலும் இல்லை எதிர்கட்சியில் தப்பு பண்ணாலும் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, ஏன் இந்த எடுத்திருந்தீங்கன்னா செஞ்சுருந்தீங்கன்னா அப்படின்னு கேட்குறேன்னா, இப்போது 2021 தேர்தல் முடிஞ்சு நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, யாராக இருந்தாலும் இதில் நடவடிக்கை எடுப்போம், தூத்துக்குடி இது நடவடிக்கை எடுப்போம், கொடநாடு நடவடிக்கை எடுப்போம், பொள்ளாச்சியில் நடவடிக்கை எடுப்போம், இங்கே எடுப்போம், அங்கே எடுப்போம், இப்படியாக அப்படியே சட்ட ஒழுங்குல இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக பேசுனீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே உங்கள் ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதை ஏற்கனவே சொன்னது தான். நானும் அதில் அந்த பாதிக்கப்பட்டால் நானும் ஒரு ஆள். அது திரும்ப சொல்கிறேன்னா சிலர் ஏன் சொந்த பிரச்சனை பேசுகிறேன் அப்படின்றாங்க. இல்லை, சொந்த அனுபவத்தையும் இதோட சேர்த்து சொல்லும் போது தான் இந்த உண்மைத்தன்மை கொஞ்சம் நிறையா இருக்கும். அப்படிங்கிறனால ஐயா, நீங்கள் உண்மையை போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் காதை திறந்து வைங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி திமுக என்னென்ன எப்படி தோத்தது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க. அது பார்த்த உடனே அடடா பயங்கரமாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்லாம் தோணுது. ஆனால் நீங்கள் கரெக்ட் இல்லை. உங்கள் கட்சியோட வேகம், அமைப்பு இதெல்லாம் சும்மா அப்படி மேம்போக்காக இருக்குது. காசு கொடுத்து எல்லாம் வர்றாங்க, அப்படி ஹாயாக அப்படி வரைன்னு சொல்லிட்டு அப்படி மேம்போக்காக போகிறது இருக்கு இல்லையா, அது எப்பவும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மக்களுக்கு எப்படின்னா, பொதுவாக எல்லா சாதாரண மக்களுக்கும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், லோயர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ரொம்ப கீழே கிடக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் யார் தேவைன்னா வீரன் தேவை. நான் சொன்னபடி செய்யணும், அடுத்த கட்டம் டான் இருக்கணும் அப்படின்ற வீரன் தேவை. ப்ளஸ் மக்களை வதைக்காத, அப்புறம் ஏமாற்றாத ஆட்கள் தேவை. நீங்கள் மக்களை ஏமாத்துனீங்களா அப்படின்னா நிறைய நலத்திட்டங்களில் சொல்லாத சில விஷயங்களோடு சேர்ந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்கள் மக்களை வதைச்ச ஆட்கள் உங்களுடைய கட்சிக்காரங்க, அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க, அப்புறம் அரசு அதிகாரிகள், நேரடியாக மக்கள்கிட்ட டீல் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள், அவங்களாம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கிறது உங்கள் காதில் ஏறவே இல்லையே. எவ்வளோ பேர் எவ்வளோ பட்டிருப்பாங்க. அப்போது என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கடைசியாக வாய்ச்ச ஒரே ஒரு வாய்ப்பு என்ன, அந்த எலெக்ஷன் அன்றைக்கி போட்டு குத்துறதான். முன்னாடி சாப்பா குத்து, இது முத்திரை குத்துவோம், இப்போ அமுக்க போகிறோம். அதுலேயும் சில டவுட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த டவுட்டு இவிஎம்மில் இந்த மாதிரிலாம் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அப்புறம் எஸ்ஐஆர் போடும்போது இப்படிலாம் வந்துச்சு, நீங்கள் உங்கள் ஆட்களை வச்சு BLA 1 BLA 2 எல்லாத்தையும் போட்டு பயங்கர செலவு பண்ணி எல்லாம் பண்ணீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணோம். அதே நேரத்தில் அவர் திரு ஐயநாதனாக இருக்கட்டும், திரு பொன்ராஜா இருக்கட்டும், இன்னும் சிலர் வடநாட்டில் இருந்து கூட இன்னும் சிலர் எவ்வளோ டீட்டெயில் எடுத்துக்காங்க. உங்கள் தொகுதியில் நீங்கள் தோற்றுருக்கீங்க அப்படின்னா, தோற்ற உடனே
ஏன் வந்து அடுத்த கட்டம் எடுத்து போக முடியாது? அப்போ உங்கள் மேலேயே வெளியில் பொதுமக்கள் எக்கச்சக்கமாக உங்கள் மேலே நிறைய டவுட்டு படுறாங்க. என்ன காரணம்? நீங்கள் ஒருவேளை நிறைய லஞ்ச லாவண்யம், அதில் இடி வந்து உங்களை வந்து மிரட்டுமோ, இல்லை அரெஸ்ட் பண்ணுமோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் அரெஸ்ட் பண்ணுமோ, இதை செய்யுமோ அதை செய்யுமோன்னு நீங்கள் ரொம்ப பயந்துட்டு, நான் இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிற காரணம்னா நான் வெளியில் பேசுகிறேன். நான் இதை கேட்டுட்டு இந்த விஷயத்தை இவிஎம்மால் பாலான அல்லது இவிஎம்மால் பாதிக்கப்பட்ட திரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னா, அதை கேட்டு ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு ஃபோன்லேயும் மெசேஜ்லேயும் அவ்வளோ பேர் வந்து பேசுகிற ஆதங்கப்படுறாங்க. எனக்கு வந்து உண்மையிலே ஒரு தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்தது எனக்கு உண்மையிலே பெரிய ஆதங்கம் தான். தலைவர் மற்ற கட்சி வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் தோக்குது வருது, அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு தலைவராக தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நான் முழுசாக நம்புகிறேன். அதே மாதிரி இன்னும் வந்து மதுரையில் பிடிஆர் அவர் வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நான் இன்னும் முழுசாக நம்புகிறேன். அப்போ ஏதோ நடந்திருக்கு. அப்போ நடந்ததை தட்டி கேட்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு சாதாரண தனி மனிதனோ பத்திரிக்கையாளரோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன மாதிரி ஒரு சாதாரண தனி மனிதன் பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து 2.25 வருஷம் போலீஸுக்கும் காவல்துறைக்கும் கோர்ட்லேயும் போட்டு அலைஞ்சு இன்னும் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பேரை சொல்லி உங்கள் கட்சி கொடியை கட்டிட்டு வந்து படுத்துனாங்களே, அப்போ வந்து உங்கள் காதுக்கு ஏறவே இல்லை. இப்போ வந்து நீங்கள் தோற்றுருக்கீங்களே, இப்போவாவது வந்து இதை எதிர்த்து ஏதாவது இசிஐ எலெக்ஷன் கமிஷனை தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து கோர்ட்டில் வந்து அவங்க பக்கம் நிற்பாங்கலாம் இருக்கட்டும், அதையும் மீறி எதிர்த்து இந்த மாதிரி புகார் மேலே புகார் கொடுத்து ஓரளவு பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா திமுக மாதிரி கட்டமைப்பு உள்ள ஸ்ட்ராங்காக பண வசதி உள்ள ஸ்ட்ராங்கான கட்சிகள் மட்டும்தான், அமைப்பு மட்டும்தான் இதை வந்து முன்னெடுத்து செல்ல முடியும். தனி மனிதர்கள் பேசத்தான் முடியும், மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்ல விழிப்புணர்வு கொடுக்கத்தான் முடியும். அதை தாண்டி வேறு எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ டிவிக்கு பண்ணுறத அவங்க பொய்யெல்லாம் சொன்னாங்கன்னா போட்டு உடைங்கன்னா உடைங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? நீங்கள் பாட்டுக்கு உடைச்சிக்கிட்டு இருங்க, அவங்க பாட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ இது வந்து திமுக மேலே உள்ள குறை அப்படிங்கிறது தான். இன்னும் வந்து இந்த வேகம் பத்தாது. நீங்கள் 67, 70களில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து என்ன வேகமாக இருந்தாங்க. அந்த வேகம் வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ் உணர்வு அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அந்த உணர்வு ஒன்றுமே இல்லாமல் இது வந்து திமுக அல்லது நம்ம கலைஞர் குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், அவங்க மொத்த குடும்பம் மட்டும் வந்து அனுபவிக்கிற அதை சேர்ந்து அப்புறம் குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்த குடும்பம் மட்டும் அனுபவிக்குது. ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் திமுக உழைச்சா கூட பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் குறைபடுறாங்க. அந்த குறைபட்டது ஏங்காதப்பட நிறையா கேட்டிருக்கேன். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அட்வைஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி எனக்கு காதுக்கு படுது. அதை நான் வந்து இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன். இதில் வந்து திமுக சம்மந்தப்பட்டவங்க என்னை வந்து நிறையா திட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு எப்படின்னா ஒரு கட்சி இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உள்ள அல்லது தமிழ்நாட்டுக்கு வந்து தேவைப்படுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி இது ஏன் இப்படி மோசமாக போயிருக்குங்கிறத நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போது என்ன மாதிரி வந்து ஆதங்கப்படுற பத்திரிகையாளர்கள், சாதாரண மக்கள், அப்புறம் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க ஆதங்கப்படுற ஆட்கள் குரல் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும், விசாரிக்கணும். அதை விட்டு போட்டு அப்படியே அலட்சியப்படுத்திட்டு போகிறீங்க இல்லையா? அதாவது முன்னாடி போலீஸ்காரங்க நம்ம பிரச்சனை அலட்சியப்படுத்தின மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இவன் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே நான் வந்து கூப்பிட்டு பேசும்போது நேராக போய் கொடுக்கும்போது அலட்சியப்படுத்தாங்களா, அது மாதிரி இதையும் அலட்சியப்படுத்துங்கன்னா அலட்சியப்படுத்துங்க. காலம் வந்து அது எல்லா விதமான நம்மளுடைய செயல்களுக்கும் எதிர்வினை கரெக்டாக ஆற்றும் அப்படிங்கிறது தான். ஸோ முதல்ல வந்து ஆட்சிக்கு நீங்கள் வந்து எந்த தொந்தரவு இருக்க மாட்டீங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா எந்த காலத்தில் தொந்தரவாக இருந்தீங்க? வந்த உடனே நீங்கள் வாழ்த்து சொல்லி இதை செஞ்சு ஈவன் கரூரில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் தொந்தரவாக இல்லையே, அப்படிங்கும்போது இதில் எப்படி தொந்தரவாக இருந்துட போகிறீங்க? ஸோ அதனால் இது வந்து எப்படின்னா எனக்கு வந்து விஜய் மேலே ஒரு பெரிய பாசமோ இல்லை விஜய் மேலே பெரிய எதிர்ப்போ, திமுக மேலே பாசமோ திமுகவில் எதிர்ப்போ அப்படி இல்லை. ஒரு சாதாரண தமிழ்நாட்டின் ஒரு குடிமகனாக ஒரு பிரஜையாக எனக்கு இங்கே இருக்க விஷயத்தை இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு சொல்ல தோணுச்சு. அதை நான் வந்து இப்போ சொல்கிறேன். நம்பர் 2 வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் பிடிஆர் அவர் தோத்துட்டாரா, இப்போ தற்காலிகமாக அரசியல் விட்டு விலகிறதா செய்தி வந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய திமுகவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து இப்போ அவருக்கு முதல்ல வந்தவுடனே இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒரு பதவி வந்து திமுக கொடுத்து, அப்புறம் அவர் வந்து ஒரு 5 பேரை ஒரு பொருளாதார நிபுணர்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்து என்னென்னவோ நடந்துச்சு. யாரோ ஒருத்தன் சொன்னாங்க இந்த மாதிரி 30,000 கோடி ரூபா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு வந்து மாற்றி விட்டீங்களே.
அப்போ வந்து என்னென்னா இதே இது வந்து கலைஞராக இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே பேசும்போது. கலைஞராக இருந்தால் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இல்லை, அப்போ பிடிஆருக்கு இந்த ஃபைனான்ஸ் துறையோடு சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா துறையும் கொடுத்து, இந்த பார் அவர் பிடிஆர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டால் நீ சொல்லுங்க நான்லாம் அவரை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து மெதுவாக அந்த துறையை தூக்குவார். அப்போ நீ சொன்னதுக்காக நான் செய்யலை, ஆனால் நான் பார்த்துட்டு என் இஷ்டத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கலைஞர் பண்ணியிருப்பார். அப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் சொன்னாங்கங்கிறக்க டக்குன்னு பிடிஆரை தூக்குன உடனே பிடிஆர் மேலே இன்றைக்கி வந்து விஜய் மேலே எந்த அளவுக்கு வந்து இளைஞர்களுக்கு பெரிய மோகம் இருக்கோ, கிட்டத்தட்ட படித்த இளைஞர்களுக்கு வந்து பிடிஆர் மேலே மோகம் இருந்துச்சு. அவர் பேச்சு, அவர் செயல்பாடு, அவரோட நேர்மை, அவர் துணிச்சல் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவர் ஒருவேளை கண்டினியூ பண்ணியிருந்தா திமுக இந்த அளவுக்கு தோற்றுருக்காதோ அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து அரசியலிருந்து தற்காலிகமாக ஓய்வு பெற போகிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. திமுகவுக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மினிஸ்டரோட செகண்ட் லிஸ்ட்டு வரப்போகிற சொன்னாங்க. அது இந்த டைமில் வந்துருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து பதிவு பண்ணுற டைமில் இன்னும் வரலை. ஸோ ஒருவேளை இன்றைக்கி வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாளைக்கு வந்து யார் யார் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில் வந்து அவங்களுடைய தகுதி என்ன இதுன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து அப்படியே நம்ம இந்தியாவோட பண மதிப்பு டாலருக்கு நிகரான பண மதிப்பு வந்து அப்படியே சரிஞ்சு போய்கிட்டு இருக்குது. 90, 91, 92 இப்போ வந்து $96.19 ஒரு டாலருக்கு நிகராக இவ்வளோ மோசமாக கீழே இறங்கிட்டு இருக்கு. வேறு வழி இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா குரூட் ஆயிலோட ப்ரைஸ் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையிருப்பு ரிசர்வ் வந்து ரொம்ப சீக்கிரம் குறைய போகுது. நம்ம இந்தியாவில் நமக்கு உண்மையிலேயே எதிர்காலம் வந்து பிரைட்டாக இல்லாமல் என்னமோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன். நம்ம டிவிகே தாவேக்கா அவர் விஜய் அவர் தான் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, லஞ்சம் கேட்பவங்கள அதுவும் ஈவன் ₹1000 அப்படி இருந்தால் கூட அதை ஆதாரத்தோடு நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,00,000 பரிசு கிடைக்கும். இது ஏஐயா? ஏன்னா அவர் வந்து இந்த இப்போ டிஃபன் கேட் வச்சு சாப்பிட்டாருங்கிறது முதல்ல 2 நாள் கண்டுக்காமல் விட்டு பரபரன்னு ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை அது ஏஐ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல தடுக்க வேண்டியதானே. இப்போ விஜய் பற்றி ஏதாவது ஒரு இது வருது அப்படின்னா அது ஏஐயா உண்மையாக பார்த்து, உண்மை இல்லைன்னா இம்மிடியேட்டாக அனௌன்ஸ் பண்ணணும். எல்லா பொதுமக்களுக்கும் தெரிகிற மாதிரி இது தவறு அப்படின்னு போடுறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். ஏஐயில் புதுசாக போட்டால் எல்லா மக்கள் பார்க்குறாங்களே, எல்லாம் ரசிக்க வேண்டியது. அதில் வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சுன்னா இல்லை இது ஏஐ, இதை பற்றி நீங்கள்லாம் போடுறீங்களே பேசுகிறீங்களா அப்படின்னு உடனே பேசுகிறவங்களை பற்றி குறை சொல்ல வேண்டியது. இதெல்லாம் இல்லாமல் இப்போது ₹1000 லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்தோடு புகார் கொடுத்தா உங்களுக்கு ₹1,00,000 பரிசு. இந்த போஸ்டர் உண்மையிலேயே அனௌன்ஸ் பண்ணது தானா அல்லது சும்மா வந்து உங்கள் ரசிகர்கள் டெகால்ட்டி வேலை பார்த்ததா அப்படிங்கிறத இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அது வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அப்படி கொடுத்தா ஒரு 4 இடத்துல பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு ₹1,00,000 ஆளுக்கு ₹1,00,000 கொடுத்தா ஆளாளுக்கு இந்த வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லஞ்சம் வந்து குறையக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் வந்து ஜூன் 1 திறக்கிறது, அதை ஜூன் 1 திறக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நேற்று முந்தா நாள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் பஸ்ஸஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1,00,000 பஸ்ஸு மாதிரி சொன்னாங்க. ஸ்கூல் பஸ்ஸஸ் அந்த பஸ் எதுவுமே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. உடனே அடுத்து என்ன செய்யணும்னா, இல்லை இப்போ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால ஜூன் 1க்கு பதிலாக ஜூன் 5 ஸ்கூல் திறக்கிறத தள்ளி வைப்போம் அப்படின்னு இப்போது இந்த பள்ளி கல்வித்துறை இந்த இதெல்லாம் சேர்த்து முதலமைச்சர் சேர்த்து 5 திறக்கலாம்னு ஆலோசனை பண்ணுறாங்களாம். உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்கூல் வந்து 1 திறந்தாலும் சரி, 5 திறந்தாலும் சரி, இல்லை 10 திறந்தாலும் சரி, நாங்கள் வந்து எங்கள் பஸ்ஸு ஸ்கூல் திறக்கும் போது எங்கள் பஸ்ஸு ஓடாது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஜிபிஎஸ் கருவி வந்து பொருத்தலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ₹3000 ஃபைன் அப்படின்னு இருந்தது. அதை இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் ₹18,000 ஃபைன் சொல்கிறாங்களாம். இவ்வளோ ஃபைன் எங்களால் கட்ட முடியாது. அதாவது அவங்க வந்து ஜிபிஎஸ் கருவி கண்டிப்பாக பொருத்துவேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஜிபிஎஸ் கருவி பொருத்தலை அப்படின்னா 18,000 ஃபைனாக நாங்கள் வந்து ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா அந்த ஸ்கூல் பஸ்ஸு அந்த ஓனர்ஸ் அவங்க சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஃபைன் வந்து ₹3000 அப்படின்னா 3000 கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் லஞ்சம் ரொம்ப எக்கச்சக்கமாக இருந்துச்சு போல இருக்குது. இப்போ 18,000 அப்படின்னா 18,000 கட்டுறதுக்கு பேசாமல் ஜிபிஎஸ் கருவியை வாங்கி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த அரசோட திறமை அடுத்து வெளிப்படும் அப்படிங்கிறது தான்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தி இல்லை அப்படிங்கிறது தான். என்னென்னா ஹோசூரில் இந்த மாதிரி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஸ்டெல்த்து ஃப்ளைட்டு ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கு அல்லது சம்திங் அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியோட வேல்யூ என்னென்னா 15,000 கோடி. அது வந்து தமிழ்நாடு அரசு எல்லாம் சொல்லி ஹோசூரில் ஒரு அதுக்கு என்ன ரன்வே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தேவைப்படும். அது ஹோசூரில் இருக்குது. 100 ஏக்கர் தேவைப்படும். அதுக்கெல்லாம் வந்து அக்யூர் பண்ணி கொடுக்குறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னொன்று ஹோசூருங்கும்போது பெங்களூர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். அப்போ வெளியிலேருந்து டெல்லியிலேருந்து வர்ற ஆட்கள் பெங்களூரில் இறங்கி டக்குன்னு வந்து சேரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹோசூர் சரியான இடம் தான் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப சரியான இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அந்த 15,000 கோடி ரூபா அந்த அந்தோடைய ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஆந்திராவுக்கு யார் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர் தூக்கி கொண்டு போயிட்டார். அது புட்டபர்த்தியா அப்படின்னு ஒரு இடம் சொன்னாங்க. கொண்டு போயிட்டார். அங்கே வந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரன்வே இருக்கா? இல்லை. 100 ஏக்கர் கொடுக்க முடியுமா? அது கொடுக்க முடியும். அங்கே இடம் இருக்குது. ஆனால் ரன்வே வந்து இனிமேல் புதுசாக போடணும் எல்லாம் செய்யணும் நல்லா போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை டக்குன்னு தமிழ்நாட்டிலேருந்து அங்கே கொண்டு போயிட்டார். அப்போ என்ன நடக்குது? முன்னாடி அப்படித்தான் 1996லேருந்து 2001 வரைக்கும் அந்த டைமில் ஐடி செக்டரில் ரொம்ப எக்கச்சக்கமாக டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது 2001க்கு அப்புறம் பார்த்தா நிறையா ஐடி செக்டர் சம்திங் எல்லாமே ஆந்திராவுக்கு போனதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த தொழில்துறையை வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததில்லை. நமக்கு வந்து திமுக மேலே வேறு வருத்தங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் தொழில், ரோடு, பாலம், பில்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தொழிலை வந்து ஈர்த்து கொண்டு வந்தது இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப பிரச்சனையாக வந்து போய்கிட்டு இருக்கு. இது 15,000 கோடி ரூபாய் வந்து ரீட்டர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி இந்த அரசு பார்க்கணும். ஏன்னா கீர்த்தனான்னு சொல்லி புதுசாக தொழில்துறைக்கு வந்து அமைச்சராக இருக்காங்க. அவங்களோட மேலேயும் வந்து ஒரு சின்ன இது வந்திருக்கு. ஏன்னா 10 லட்சம் கோடி வந்து இஷ்டத்துக்கு வாங்கி கண்ணாப்பண்ண செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல. அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இருந்த இவர் வந்து தங்கம் தென்னரசு. ஏன்னா முதல்ல தொழில்துறை ஒரு மாதிரி இருந்தார். இப்போ இல்லை, தொழில்துறை வந்து இவர் டிஆர்பி ராஜா இருந்தார். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் வந்து இவர்கிட்டேருந்து பிடிஆர்ட்டேருந்து அங்கே போயிடுச்சா. அவர் வந்து இல்லை இஷ்டத்துக்கு கண்ணப்பண்ணு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப கலாய்ச்சோ அல்லது ரொம்ப மறுத்தோ நிறையா வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது மாதிரி மாறி மாறி நீயா நானான்னு போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல். சரி, இப்போ வந்து கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, சம்மர் நடந்துக்கிட்டு இருக்கா. அதில் வந்து ஒரு நமக்கு வெளியில் வெயில், வீட்டுக்கு வந்து ஒரு ஏசி வேணும். அப்போ குளு குளுன்னு ஏசி வேணும். அந்த குளு குளுன்னு ஏசிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குளுகுளுப்பு தர்ற மாதிரி ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு. அந்த பிராண்டோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் வந்து பி தியாகராஜன் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து இப்போ உள்ள ப்ரைஸ் வந்து கட்டுப்படி ஆகாது. இப்போது ப்ளூ ஸ்டார் ஏசி இன்னும் 8% விலை உயர்வு ஆகப்போகுது, ஆகப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு குழு செய்தியோட நம்ம அடுத்த கட்ட செய்தி நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் இந்த அரசு இப்போ பதவி ஏற்றுந்தா கூட ஒரு செயல்பாடும் ஒரு நடவடிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அரசு வந்து ரொம்ப வீரியத்தோடு நல்லா செயல்படணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு. அடுத்த செய்திகளை சந்திப்போம். நன்றி.